ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டுறது தான் வந்து பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு புடிச்ச மோஸ்ட் காமன் ஸ்நாக்ஸ்னே வந்து சொல்லலாம். வீட்லயே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செய்றோம் அப்டின்னா, அதுவும் நைஃபால வந்து கட் பண்றோம் அப்டின்னா, சைஸ் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுவே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து வரப்போறதில்ல. இருந்தாலும் இது வந்து ஒரு மேனுவல் கட்டர் தான் அப்டின்றதுனால, எந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து கட் பண்ணுது, டைம் வந்து சேவ் பண்ணுதா இல்லையா? இதனுடைய குவாலிட்டி வந்து எப்டி இருக்கு? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்டின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் தான் வந்து குடுத்துருக்காங்க. பேக்கிங்ன்னு வந்து பார்க்கும்போது ஒரு கார்ட்போர்டுக்குள்ள மைக்கா பேப்பர்ல வந்து சுத்தி குடுத்துருக்காங்க. இதில மொத்தம் 2 பிளாஸ்டிக் வந்து வருது. பேஸ் 1 அதுக்கப்புறம் மேல பிரஸ் பண்றதுக்கு கேப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடு வருது. நல்ல ஷார்ப்பாவே இருக்கு. அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த பிளேட்ல வந்து அந்த உருளைக்கிழங்கு சிக்காம இருக்கிறதுக்கு நல்ல டிசைன்லேயே வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அந்த பிளேட்ல ஏதாவது வந்து உருளைக்கிழங்கு சிக்கிச்சுங்கன்னா, எடுக்கிறதுக்கு ஒரு டூலும் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரிலாம் இல்ல. இந்த பிளேடோட குவாலிட்டியும், ஷார்ப்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. கை வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அ ஷ் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். கிச்சன்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஒய்ஃப் தான் வந்து பிரஸ் பண்ண போறாங்க. உருளைக்கிழங்கு வந்து வச்சுட்டு மேல அந்த கேப்ப வச்சு பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து ஃபுல் ப்ரெஷர் குடுத்தும் வந்து பிரஸ் பண்ண முடியல. அவங்க தோல்வி வந்து ஒத்துக்கினனால, இப்ப நான் வந்து பிரஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால நானும் வந்து பிரஸ் பண்ணி பார்த்தேன். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணவே முடியல. எனக்கு வந்து தோல்வி தான் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் சரி வேற வழியே இல்ல பிரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஃபுல் ப்ரெஷர் குடுத்து அழுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணியாச்சு எப்படியோ ஒரு வழியா. இப்ப தான் வந்து புரிய வந்தது. அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லா வந்து குடுக்காம, அந்த பிளாக் கலர் கேப் மாரி இருக்குல்ல, இதோ இப்போ காட்டுறேன் பாருங்க. அந்த கேப் மேல வச்சு நம்ம வந்து சென்டரா ப்ரெஷர் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ண முடியுது. இந்த நுணுக்கம் தெரிஞ்ச உடனே தான் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து எங்களால வந்து பிரஸ் பண்ண முடிஞ்சது. கட் பண்ணவும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2, 3 உருளைக்கிழங்கு வச்சு நாங்க பிரஸ் பண்ணி பார்த்தோம். ஈஸியானா அதான் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ப்ரெஷர் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து கட் பண்ண முடியும். ஆனா, நம்ம அந்த ஃபுல்லா ப்ரெஷர் வச்சு குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணவே முடியல. கஷ்டமா தான் இருந்தது. இப்போ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் ஒரு 30 டூ 40 செகண்ட்ஸ்குள்ளேயே ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டோம். அதனால ஓகே தான் இது. அப்புறம் ஃப்ரையும் வந்து பண்ணிட்டோம். எங்களால ஏதோ தெரிஞ்ச மெத்தட் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செஞ்சுட்டோம். இதுதான் வந்து அவுட்புட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டுற வேற எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது, இது ஏன் நம்ம அந்த ஃப்ரைஸ் வந்து பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதான் இப்போ நம்ம குட்டி குட்டியா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுனால, அந்த வெஜிடபிள் கிரேட்டர வச்சு இது மாரி ஸ்லைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது மேல வச்சு ஒவ்வொன்னா வச்சு நம்ம பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஐடியாவா தான் இருந்தது. சப்போஸ் வந்து நைஃப் வந்து இது மாரி குட்டி குட்டியா வந்து நைஃபால வச்சு கட் பண்றதுக்கு வந்து சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாவே இருக்கும். சப்போஸ் இந்த டூல் வந்து நீங்க வாங்குறீங்க, வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது மாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு மெலிசா இருந்ததுன்னா ஈஸியா வந்து கட் பண்ண முடியும். ரொம்ப திக்னஸ் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. அடுத்தது கேரட்டையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஒரு 5, 6 கேரட் வந்து இது மாரி ஸ்லைஸ் பண்ணது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 அது மாரி பீஸஸா வச்சு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு ட்ராபேக்கா வந்து பார்க்கும்போது, வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் கேப் வழியா தண்ணி வந்து உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஒவ்வொரு முறையும் இந்த பிளாக் கலர் கேப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு தண்ணிய வந்து எடுக்கிற மாரி இருக்கும். இல்லனா சல சலன்னு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ட்ராபேக்கா அமையுது இந்த ப்ராடக்ட்டுக்கு. மத்தபடியா ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபோவ் ஆவரேஜ் ப்ராடக்ட்டா வந்து இருந்தாலும், இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 151க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனால இந்த பிரைஸுக்கு வந்து கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.